பரலோக ராஜ்யம் நிலத்திலே மறைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பானது. அதை நீ கண்டுபிடிச்சிட்ட, உனக்கு தெரிஞ்சிடுச்சு பரலோக ராஜ்யம் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. இப்ப நீ என்ன செய்யலாம் தெரியுமா? இதை நீ பெற்றுக்கொள்வதற்கு உன் கிட்ட இருக்கிற எதை வேண்டுமானாலும் நீ இழக்கலாம். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுக்க முடியும். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுக்க முடியும். உன் உலகம் முழுவதும் நீ ஆதாரமாக கொண்டாலும் உன் ஜீவன் நஷ்டப்பட்டுச்சுனா, உன் ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு தேவனிடத்தில் போகாமல் நரகத்துக்கு இறங்கிடுச்சுனா, உயர போக வேண்டிய உன் ஜீவன் தாழ இறங்கி நரகத்துக்கு போயிடுச்சுனா, அந்த ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் எதை கொடுக்க முடியும்? அந்த ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் எதை கொடுக்க முடியும்? அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மனிதர்கள் எதை அதிக மதிப்புள்ளதாய் கருதுகிறார்கள்? பணம். உலகத்திலே பெரும்பான்மையான மனிதர்கள் அதிக மதிப்புள்ளதாய் கருதுவது பணம். ஆனால் பொக்கிஷத்துடைய மதிப்பு தெரிந்தவர் தான், அந்த பரலோக ராஜ்யத்துடைய மதிப்பு தெரிந்தவன் தான், இதற்காக நான் எதை வேண்டுமானாலும் இழக்க, இதற்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு தேவையானது மறைந்திருக்கிற அந்த பொக்கிஷமாகிய பரலோக ராஜ்யம்.